நினச்சேன். பட் ஆனால் அப்படி கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியதில் அப்போ சரியாக பேசியிருக்கேன். ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ள என் சைடுலேருந்து ஒரு 2-3 விஷயம் நிறைய சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான். ஸோ முதல்ல கூலியிலிருந்து ஆரம்பிச்சுதான் இருக்கேன். முதல்ல மக்களுக்கு நன்றி. 35 நாள் கிட்ட கூலி தியேட்டரில் ஒழிச்சுருக்கேன். நான் வசூல் அதை பற்றி பேசியிருந்தேன். ஒரு லாபகரமான படம் வந்து சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க. அண்ட் 1000 விமர்சனங்களை தாண்டி அந்த படம் 35 நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. இந்த யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கு. எப்படின்னா, ஸோ இதுதான் எங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறைய விஷயம் நானும் அதை லேர்னிங்காக எடுத்திருக்கேன். அண்ட் அது என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ ஒரு விமர்சனம் இல்லாத படங்கள் தான் முயற்சி செய்கிறேன். நன்றி. அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமெண்ட்ஸ் சொல்லணும். அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இன்னும் எதுக்கல இருக்குன்னா அதை பற்றி என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம்னு நான் சொல்கிறேன். கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் 2 பேருமே மீட் பண்ணேன். அண்ட் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு 2 பேர் ஒன்று சேராங்கன்னா அவங்க வந்து என்னை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டதும் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ கைதிட்டு தான் என்னோட இமீடியட் நெக்ஸ்ட் ஒன்றா இருந்தது. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1.5 மாதம் சென்சியராக இருந்தேன். முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ண 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணிருக்கேன். 1.5 மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு. 2 பேரும் ஈவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே. பட் ஆனால் என்னென்னா 2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயில் 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போது கமல் சாரோட அடுத்த அன்புரிவு மிஸ்டர் டிரெக்ஷனில் வரப்பட மாட்டோம். ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வாங்குறது அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்து. 2 பேரும் ஒரு லைட் ஆர்டர் ஃபிலிமாக எதிர்பார்த்துருக்காங்கிறது எனக்கு அது முடிவாக தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஆர்டர் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜென்ரலாக சொல்லிட்டு வெளில வந்தேன். பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருதுன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால் அவருக்கு கைதி தூக்குற ஸ்பாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்தாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அண்ட் அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிக்கலான்னு யோசிக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு படத்தை கொலாப் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வர மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப் யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வரலான்னு யோசிச்சிருந்தாங்க. அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன். ரொம்ப பிடிக்கும், ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அவரும் வந்து யாராவது ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி தான் அவர் கூலியிலேருந்து படம் பண்ணணும்னு பேசுகிறாரு. பட் ஆனால் நான் சொன்னேன், சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, சார் அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம்ல ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறது பார்த்து தான் சார் பண்ண முடியும். பட் ஆனால் டாக்கிங் சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூட வேலை செஞ்சு சார் எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் டைம் தான் சார் டிசியில பண்ணிட்டு இருக்கிறதா டிசியில இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜனநாயகி எப்போது தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி வச்சுக்கோங்க. இந்த சென்சார் இஷ்யூ கூலிங் ஏ சர்டிஃபிகேட் வந்துருந்தது, ஜனநாயகியும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? சார் டிசியில் சார் பண்ணிட்டு அது அருண் நாலேஜ் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாகவும் விஜயாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அதை கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அவங்க பேசினேன். அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்டு நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விஷயம் இல்லை. ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போகல. எனக்கு என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சுன்னா பேஸ்டு 35 கட் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 9 மினிட்ஸ் இருக்குது. நியூஸ் கூட ஓகே, எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து எல்லாம் நீங்கள் ஏற்ற முடியல. இப்போ பரவீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி அது நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கோம். பட் ஆனால் அதே மீறி 35 கட்டு அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இமீடியட்டாக அதை நான் ஒருத்தர் எடுக்க முடியாது காலையில். ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்லையும் பேசினேன், ரஜினி சார்லையும் பேசினேன். அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி அப்ளை ஃபார் ரீசன் சார். உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம். ரீசன் சார்ல அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே 35 கட்டு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்ணுறதை தாண்டி ரீசன் சார் எனக்கு சொன்னது என்னன்னா தீமேட்டிக்காகவே டிஏ, அதாவது
பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது தீவாளிக்காக ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படத்தை எதுவுமே விஷுவலாக கட் பண்ணிக்கிறேன்னா எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினியோட அட்வைஸ் எடுத்துட்டு அந்த இது செய்யுது. ஏன்னா ஒரு ஏசிடிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு 40 கோடி வருமானத்தில் லாஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், உங்கள் லொக்கேஷன் உங்களுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏசிடிகேட் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணாம் தான் சொல்லியிருக்கேன். பட் இதுதான் ஆக்சுவலி